வாக்குத்தத்தம் உன்னுடையது. மனிதர்கள் என்னை விசாரிக்க வேண்டும், என்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், ஏங்குகிறாய். ஆனால் அவர்கள் வருவதினாலே உனக்கு என்ன பலன் உண்டு என்பதை நீ யோசித்திருக்கிறாயா? நல்ல பலன் கிடைப்பதை விட எதிர்மறையான பலன்கள் கிடைக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் நான் உன்னிடத்தில் வருகிறேன். மார்த்தாள் என்னை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அந்த குடும்பத்தோடு எனக்கு நெருங்கிய ஐக்கியம் ஏற்பட்டது. ஒரு நாள் அந்த குடும்பத்தில் லாசரு மரித்து போனான். அந்த சூழ்நிலையில் அவர்கள் என்னை அழைத்தார்கள். நான் அவர்களிடத்தில் போய் அவர்களுடைய துக்கத்துக்கு காரணமான லாசருவின் மரணத்தை மாற்றி அவனை உயிரோடு எழுப்பி தந்தேன். அவர்கள் மிகுந்த சந்தோஷம் பெற்றார்கள். இன்றைக்கும் நான் உன்னிடத்தில் வரும்பொழுது உனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த சந்தோஷத்தை ஒருவராலும் எடுக்க முடியாது. அந்த சந்தோஷம் நிலையானது. சீஷர்களை நோக்கி சொன்னது போல, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் நான் உங்களிடத்தில் வரும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தையின்படியே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக நான் அவர்களிடத்தில் வந்தபொழுது அவருடைய சந்தோஷம் நிறைவானது. அன்பு பிள்ளையே, என்னை உன் வாழ்வில் ஏற்றுக்கொள்வாயா? நான் உன்னிடத்தில் வந்தால் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்றும் அதே சந்தோஷத்தை உனக்கு நான் தருகிறேன். ஆதார வசனம்: நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். எசேக்கியேல் 37:26.